लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2133வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் 682வது பெரிய திருமொழி பாசுரம். திருச்சிறுபுலியூர் என்கிற திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள வாழ்வாரின் பாசுரங்களிலே இது 2வது பாசுரம். சலசயன பெருமாள் என்றும் பாலசயன பெருமாள் என்றும் கருணாசமுத்திர பெருமாள் என்றும் அழைக்கப்படக்கூடிய பெருமாள். கருமா கடல் அருள்மா கடல் பெருமாள் என்று சொல்வார்கள். கடல் போல் கருணை மழை புரியக்கூடியவனாம் இந்த பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை பற்றிய பாடிய பாசுரங்கள் 10லே இது 2வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலிக்கும் சிம் கவிம்லோக திவாகரம் யசிவபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரமுள் மகிழ்வோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் குறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தார் மாலை தனி வழியே பறிக்க வாடும் மென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையார் அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. 682வது பெரிய திருமொழி பாசுரம். தெருவில் திரி சிறு நோன்பியர் செஞ்சோற்றுடு கஞ்சி மருவி விரிந்தவர் வாய்மொழி மதியாது வந்து அடைவீர். திருவில் புலி மறையோர் சிறு புலியூர் சலசயனத்து உருக்குவர் குரலடி உருவ குரலடிகள் அடி உணர்வின் உணர்வீரே அடி உணர்வின் அடி உணர்வீரே என்று சொல்லுகிறார். உருவ குரலடி அடிகள் என்றால் வாமனனாக வந்ததை சொல்லுகிறார். முன்பொரு காலத்திலே மகாபலியிடம் வாமனனாய் வந்து 3 அடி நிலம் கேட்டு தன்னுடைய பாதத்தால் 3 அடி நிலம் கேட்டவனுடைய பாதத்தை அடிபணிவீர். எந்த இடத்திலே இருக்கிறார் அவர்? திருவில் செல்வத்தினால் விளங்குகின்ற வைதிகர்கள் வாழ்கிற இந்த சிறுபுலியூர் என்கிற சலசயனத்து அழகான ஊரிலே வாமனம் அவதாரம் செய்த சுவாமியுடைய திருவடிகளை சிந்திப்பீர்கள் என்று சொல்கிறார். முதல் 2 அடிகளாலே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சமணர்களை சாடுகிறார். தெருவில் சிறு நோன்பியர் என்றார். தெருவிலே வேலையற்று தெருக்கள் தோறும் திரிகின்றவர்களாய் அற்பங்களான விரதங்களை கை கொண்டவர்களாய் இருக்கக்கூடிய ஜைனர்கள். நெற் சொற்றோடு கஞ்சி மறிவு என்றால் செஞ்சற்றோடு கஞ்சியும் உண்ண விரும்பி சாப்பாட்டோடு தயிரையும் கஞ்சியையும் உண்ண விரும்புவர்களாக வைதிகர் கோஷ்டியிலிருந்து சேராமல் தனிப்பட்டு பிரிந்தவர்களாக இருக்கக்கூடிய ஜைனர்கள் சொல்லுவதை கேட்காதீர்கள், அவர்கள் சொல்வதை விட்டுவிடுங்கள், நிராகரியுங்கள். வாமனனாய் வந்து இங்கே செல்வத்தினால் விளங்குகிற வைதிகர்கள் வாழ்கிற திருச்சிறுபுலியூரிலே சலசயனம் கொண்டிருக்கிற பெருமாளுடைய பாதத்தை சேர்வீர்கள் விவேகிகளே என்று சொல்லுகிறார். சமணமும் பௌத்தமும் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்திலே பிரபலமாக இருந்தது என்று நாம் உணர்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விரதம் இருப்பார்களாம் சமணர்கள். ஆனால் அதே நேரத்திலே சோறு தின்வதிலே ஆவலுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது விரதமும் இருப்பார்கள், பெருஞ்சோறு சாப்பிடுவார்கள். பெருஞ்சோறு என்றதெல்லாம் வேகு சோறு எனவும் சொல்லுவார்களாம். சமண மதத்தினுடைய சொற்களை மதிக்காமல் அவமதித்து விட்டு சிறுபுலியூரிலே இருக்கக்கூடிய சயன பெருமாளுடைய திருவடிகளை சிந்தை செய்யுங்கள் என்று விவேகிகளை நோக்கி உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்திலே.
சமண மதத்திலே பிரசேதமாக ஒரு விரதம் உண்டு. அதாவது பெருஞ்சோறு உண்ணுதல். இது வெஞ்சோறு உண்ணுதல் எனவும் வேகு சோறு உண்ணுதல் எனவும் சொல்லப்படுகிறதாம். தயிர் சோறு, செஞ்சோறு, கஞ்சிச்சோறு என்றபடி சில சோறுகளை தின்று கொண்டு தெருக்களிலே திரிந்து கொண்டிருப்பார்களாம் சமணர்கள். தருக்கினால் சமன் செய்து சோறுதன் தயிரினால் திரள மிடற்றிடை நெருக்குவார் என்று 2ஆம் பத்திலே முதற் மொழியிலேயே அருள செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதை நாம் உணர வேண்டும். இப்படி ஏதோ விரதம் செய்வதாக பேரிட்டு கொண்டு செஞ்சோற்றையும் கஞ்சியையும் உட்கொண்டு திரிகின்ற வைதிக கோஷ்டிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை, வார்த்தைகளை மதிக்காதீர்கள், அதை புறக்கணியுங்கள். செல்வம் நிறைந்திருக்கிற ஊரிலே வாழக்கூடிய வைதிகர்களால் கொண்டாடப்படுகிற வாமன ரூபமாய் இருந்து இன்றைக்கு இங்கே நிற்கிற சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பாலசயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து உறுதியாக பற்றுங்கள் விவேகிகளே என்று பார்த்து பக்தர்களை பார்த்து சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். தெருவில் திரி சிறு தோன்றியர் செஞ்சொற்றொடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய்மொழி மதியாது வந்து அடைவீர். திருவில் பொலி மறையோர் சிறுபுலியூர் சரசயனத்து உருவ உரளடி அடி உணரும் உரளடிகள் அடி உணர்மின் உணர்வீரே. காயேன வாச்சா மனசேந்திரீர் வாப்யாப்தனா வாப்னகதே சுபாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாளோடு கருவாய் கண்ணா. சர்வத்திர குருநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.